பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, இதனால உங்களுக்கு அழகான வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா மனுஷக்குள்ள இன்னைக்கு பலவீனமா காணப்படுகிறது பாத்தீங்கன்னா ஒரு கோபமான விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு மனுஷக்குள்ள சகித்தன்மை, இந்த கோபமோ எரிச்சலும் தான் இன்னைக்கு மனுஷக்குள்ள காணப்படுது. இந்த நாள்ல கோபப்படுகிறவர்கள் யாரா இருந்தா கர்த்தர் இயேசப்பா இந்த நாள்ல உங்களை விடுவிப்பார். நம்ம வேதத்துல அழகான வசனம் பார்க்கிறோம். பாலை கடைந்தால் வெண்ணெய் கிடைக்கும், மூக்கை பிசிந்தால் ரத்தம் வரும், கோபத்தை கிண்டிவிட்டால் சண்டை பிறக்கும். நாம் பார்க்கணும், கோபத்தை முதல்ல நம்ம அடக்க வேண்டும். தேவையில்லாத வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒரு இடத்துல பிரச்சனைன்னு வருகிறது இருக்குதா, நம்ம அமைதியா ஏஞ்சி போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட வந்து பேசணும். இன்னைக்கு பார்க்குறோம், குடும்ப உறவுலையா இருக்கிறோம், இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுலையா இருக்கிறோம், இல்ல திருமண பந்தத்திலையா இருக்கட்டும், இல்ல நண்பர்களுக்குள்ளேயா இருக்கட்டும், இல்ல படிக்கிற ஸ்கூல்லையா இருக்கட்டும், இன்னைக்கு கோபத்தினால எவ்வளவு கொலைகளை பார்க்கிறோம். இதெல்லாம் தவிர்க்கணும் நாங்க. ஏன்னா இதெல்லாம் எல்லாமே ஒரு சாபமா தான் மாறி போயிருக்குது. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்குள்ள கோபம் வருது எதுக்கு? நீங்க உங்க பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கோபப்படாத இருக்கணும். இந்த நாள்ல கோபத்தை வந்து நீங்க விடுதலையாக்குனா ஏசப்பா இந்த நாள்ல விடிக்க உங்களை வல்லமையில் இருக்கிறார்கள். நான் சிறு ஜபத்தோட உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். ஏசப்பா இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கோபப்பட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல பெரியவர்களா இருக்கட்டும், நீங்க கோபத்தினால அநேக குடும்பங்கள் பிரிவினை உண்டா இருக்கலாம். ஏசப்பா இந்த நாள்ல இந்த கோபத்திலிருந்து நீங்க ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிக்கிற வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.